நாடாளுமன்றமே பற்றி எரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், ஸ்டாலின் சொன்ன ஒற்றை வார்த்தை. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பாஜக எம்பிக்கள் அலறி துடிக்கிறார்கள். உச்சகட்டமா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் என்று மிரட்டுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை, திமுகவின் தலைவரை கைது செய்யக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று பாஜக பகிரங்கமாக மிரட்டுகிறது. முடிஞ்சா தொட்டு பாடுறா அப்படின்னு ஸ்டாலின் சவால் விட்டு நிற்கிறார். நாடாளுமன்றத்துல பாஜக எம்பி கதர்னு கதர்றார். காரணம், ராசா வச்சு செய்யறார். நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது, டெல்லியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவில், தமிழ்நாட்டு அரசியலில், அதைத்தான் நம்ம பேச போறோம். எஸ், தொகுதி மறுசீரமைப்பு. போயிடாதீங்க, நில்லுங்க, முக்கியமான விஷயம். நேற்று தானே இதை பத்தி பேசுனீங்க நச்சி அப்படின்னீங்கன்னா, எஸ், அதை தாண்டி அதுல நிறைய அப்டேட் இருக்கு. இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே நேரடியாக மிரட்டுகிறது. எதுக்கு? தொகுதி மறுசீரமைப்புக்காக. தொகுதி மறுசீரமைப்பை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கான மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி தூக்கி வீசினாரு நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எமர்ஜென்சியில், எப்படி எமர்ஜென்சியில கைதானாங்கல்ல திமுக காரங்க, அந்த மாதிரி சூழல் திருப்பி வந்து விடுமோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எமர்ஜென்சியை கொண்டு வந்து அன்றைக்கு எப்படி காங்கிரஸ், அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்து எல்லா மாநிலங்களையும் மிரட்டிய போது, மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதற்கு அடிபணிந்த போது திமுக அடிபணிய மறுத்து நின்றது. அதனால கைது செய்யப்பட்டார் ஸ்டாலின். அதே மாதிரி ஒரு நிலைமை திருப்பி வந்தாலும் வரும் என்று மிரட்டுகிறது பாஜக. இது ஒரு புறம். டெல்லியில கதர்றாரு தேஜஸ்வி, பாஜக எம்பி. ஐயோ, ஸ்டாலின் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கதர்றாரு. ஸ்டாலின் இப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கிறோம். முக்கியமான வீடியோவுக்கு செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். பழைய திமுகவை பார்க்கணுமா, 1960களில் இருந்த திமுகவை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அல்லவா? அதை சொல்லி நாடாளுமன்றத்துல தேஜஸ்வி பாஜக எம்பி சொல்லுகிறார், நீங்கள் பிரிவினைவாதிகள், நீங்க பிரிவினை பேசுறீங்க. திமுக பார்த்து சொல்றாரு, நீங்க வழக்கமா பாஜக சொல்றதுதான் தேச விரோதிகள் அப்படிமாங்க, அந்த மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு தேச பக்தி இல்ல அப்படின்னு பேசுறாரு. ராசா எந்திரிச்சாரு. கவா தம்பிங்கவா, யாருக்கு தேசபக்தி இல்ல? எங்களுக்கா தேசபக்தி இல்ல? இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது, சீனா படையெடுத்து வந்த போது, இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து திமுக கொடுத்ததே பணம், நிதி. அந்த நிதிக்கு இணையாக இதுவரைக்கு இந்த நாட்டுல யாரும், இந்த மாநிலத்துல எந்த மாநிலமும் நிதி கொடுத்ததில்லை. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது, காற்றில் போர் வந்த போது அள்ளி கொடுத்ததே. எத்தனை கோடியை கொடுத்தோம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிற்கு நிகராக வேற எந்த ஸ்டேட்டாவது அன்றைக்கு இந்தியாவிற்கு நிதியை அள்ளி கொடுத்ததா? எங்களுக்கு நீ தேசபக்தி பாடமெல்லாம் எடுக்காத. எங்களுக்கு என்று சில தனித்த அடையாளங்கள், பெருமிதங்கள் உண்டு. எங்கள் தாய்மொழியை, தமிழ் மொழியை நீ சிதைக்க நினைத்தால் நாங்க எதிர்ப்போம். நீ ஹிந்தியை திணிக்க நினைச்சா, நீ சமஸ்கிருதத்தை திணிக்க நினைச்சா நாங்க எதிர்ப்போம். எங்களுக்கு தேசபக்தி பாடம் எடுக்கிற வேலை தான் வச்சுக்கிட்டாத போய் உட்காருன்னு தேஜஸ்வியை நாடாளுமன்றத்தில் அலற விட்டார் ராசா. அவர் ஒரு பக்கம்னா சகோதரி கனிமொழி ஒரு பக்கம், ஐயா டிஆர் பாலு ஒரு பக்கம். நாடாளுமன்றத்தில் கருஞ்சட்டையோடு அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு இருக்குது திமுகவினுடைய நாடாளுமன்ற அந்த படை, அப்படிதான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்கின்ற பொழுதே இன்னொரு பக்கம் பாஜக மிரட்டுது, ஸ்டாலின் கைது செய்யப்படுவார். தொட்டு பாரு, நீ முடிஞ்சா தொட்டு பாரு. மறுசீரமைப்பை எதிர்ப்பதற்காக திமுக தலைவர், திமுகவினர், தோழமை கட்சிகள், இனமான உணர்வுள்ள தமிழர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்தால் சவால் விடுறேன், இந்த நாட்டுல 7 கோடி பேரை நீ கைது செய்ய முடிஞ்சா நீ தொட்டு பாருங்க. ஏன்னா 7 கோடி பேரும் பாஜகவிற்கு எதிராக நிற்பாரு. என்ன பிரச்சனை இன்னைக்கு மறுசீரமைப்புல? என்னங்க பிரச்சனை? இன்றைக்கு மிக துல்லியமாக மேலாள் அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் விளக்கி விட்டார்கள். என்ன பிரச்சனை? நான் ஒரு சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரச்சனை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கங்க. மறுசீரமைப்புல நிறைய செய்தியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
மறுசீரமைப்பை நாங்க பர்சன்டேஜ் 50%, வெறும் 50% என்ற அடிப்படையில எல்லா மாநிலங்களுக்கும் 50% ஏத்துவோன்னு ஒரு வாதத்தை அமித்ஷா வைத்தார். அது வெறும் வாய்மொழி வாதம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு இருக்கும்னு மசோதாவில் இருக்குது. அதனாலதான் நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் இதை சுட்டிக்காட்டி சொல்றாங்க, இது ஒரு கருப்பு சட்டம். நீங்க வாய் வழியா சொல்றது வேறையா இருக்கு, எழுத்துல வேற இருக்குது. அதுல என்ன சிக்கல்ங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். இப்ப இவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, பயணம் பெறக்கூடிய, இதனால் பலன் பெறக்கூடிய 5 ஸ்டேட், டாப் 5 ஸ்டேட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியா, வட இந்தியா. முதல்ல உத்தரப்பிரதேசம், பாஜகவிற்கு லட்டு மாதிரி. உத்தரப்பிரதேசத்துல இப்ப 80 சீட் இருக்குது. ஸ்கிரீன்ல அதை காட்டுங்க தம்பி. 80 சீட் இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, 50% எல்லாருக்கும் ஈவனா, தமிழ்நாட்டுக்கு 50%, உத்தரப்பிரதேசத்துக்கு 50%. இப்ப என்ன இருக்கோ அதுல அரௌண்ட், எக்ஸாக்டா 50%, அரௌண்ட் 50% அப்படி வச்சு நாங்க ஏத்துவோம்னு சொல்றாங்க. அதன்படி உத்தரப்பிரதேசத்துக்கு 125 சீட். எதன்படி? பாஜக சொல்றபடி உத்தரப்பிரதேசத்துக்கு 125 சீட்டு கணக்கு. சரியா? பீகாருக்கு 40 சீட்டு இப்ப இருக்குது. இவங்க சொல்ற கணக்குப்படி 62 சீட்டு. ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து 39, மத்திய பிரதேசத்துக்கு 29ல இருந்து 45, டெல்லிக்கு 7ல இருந்து 12 அப்படிங்கிறது கணக்கு, இந்த 50% கணக்குல. ஆனா இது உண்மை அல்ல, இது ஏமாற்று வேலை. மசோதாவின்படி, மக்கள் தொகை கணக்கின்படி மறுசீரமைப்பை மீண்டும் பாஜக செய்யும். அதுதான் மசோதால இருக்குது. அப்படி செய்கின்ற பொழுது இந்த 125 இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு, அது 138 உயரும். எப்படி? 80ல இருந்து 125 இல்ல, 80ல இருந்து 138. அப்ப அந்த 50% மேல 13 இடங்கள் கூடுதலாக உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும். 40ல இருந்து 62 இல்ல பீகாருக்கு, 40ல இருந்து 62 இல்ல, 40ல இருந்து 72. அப்ப 62ல இருந்து கூடுதலாக 10 இடங்கள் பீகாருக்கு கிடைக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து 39 இல்ல, மக்கள் தொகையின் அடிப்படையில் 47 இடங்கள். அப்போ 39ல இருந்து 47ன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 8 இடங்கள் கிடைக்கிறது. மத்திய பிரதேசத்துக்கு 29ல இருந்து 45 அப்படின்னு அவங்க கணக்கு சொல்றாங்க. இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50, அப்ப எக்ஸ்ட்ரா 5 அவங்களுக்கு உயருது. டெல்லிக்கு 7 இடங்களிலிருந்து 12 இடங்களாக உயரும் என்று இவங்க வாய் வழியா சொல்றாங்க. ஆனா மசோதாவின்படி, மக்கள் தொகை கணக்கின்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 17 உயரும். அப்ப எக்ஸ்ட்ரா 5. உங்களுக்கு புரியுதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு உயரும். இப்ப அப்படியே வாங்க, இதனால பாதிக்கப்பட போற மாநிலங்கள் எதுங்கிறத பார்ப்போம். இதனால பாதிக்கப்பட போற மாநிலம் முதல்ல தமிழ்நாடு. அங்கதான் சிக்கலே வருது. 39 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இவங்க சொல்ற அரௌண்ட் 50% அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு நமக்கு 61 இடங்கள் சொல்றாங்க. நல்ல தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு குறைச்சி 50 ஆயிடுது. அப்ப 39ல இருந்து 61 ஆகல, நமக்கு எவ்வளவு ஆக போகுது? 50 ஆக போகுது. அப்ப 61ல இருந்து 50 கழிச்சீங்கன்னா 11 இடங்கள் நமக்கு மைனஸ். உத்தரப்பிரதேசத்துக்கு 13 இடம் கூடுது. உத்தரப்பிரதேசத்துக்கு 13 இடம் கூடுது, நமக்கு 11 இடம் குறையுதுன்னு சொன்னா நாம ஏமாளிகளா? நாட் ஒன்லி தமிழ்நாடு, மொத்த தென்னிந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு 20 இடங்களிலிருந்து 31 அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில 23 மாறும். அப்படின்னா அவங்களுக்கு 8 இடம் குறையுது. அதே மாதிரி ஆந்திராவுக்கு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 39 என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆந்திராவுக்கு 34 மாறும். அப்ப அவங்களுக்கு 5 சீட்டு குறையுது. அதே மாதிரி ஒடிசாவுக்கு 21ல இருந்து 32 என்று சொல்லுகிறார்கள். இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 29. அப்போ 3 இடங்கள் அவங்களுக்கு குறையும். இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் பேராபத்து இந்த மசோதாவால் இருக்கிறது அப்படிங்கறதான் இப்ப பிரச்சனை. இப்ப 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்னு ஒரு கணக்கு வருது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார்ல எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4.2 கோடி, 4.2 crores.
தமிழ்நாட்டுல 4.1 கோடி, கிட்டத்தட்ட தமிழ்நாடு பீகார் இரண்டும் ஒரே மக்கள் தொகையை கொண்ட மாநிலம். அதனாலதான் நமக்கு 39 சீட்டு. 4.1 கோடி மக்கள் தொகை, நமக்கு 39 சீட்டு. பீகார்ல 4.2 கோடி, அவங்களுக்கு 40 சீட்டு. கிட்டத்தட்ட ஒரு சீட்டு தான் வித்தியாசம், பிரச்சனை இல்லை. பீகாருக்கு நமக்கு சமமா இருந்துச்சு. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள்னு பிரச்சாரம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுக்குள் தமிழ்நாடு வைத்து விட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7.6 கோடி, பீகாரோட மக்கள் தொகை 12.3 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க, 1971 நாமும் பீகாரும் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரே அளவு. நாம 4.1 கோடி, அவங்க 4.2 கோடி. இன்னைக்கு நாம 7.6 கோடி தான். ஆனா அவன் எங்க போயிட்டான்? 4.2 கோடியில இருந்து 12 கோடிக்கு போயிட்டான். 12.3 கோடிக்கு போயிருக்கான். அப்ப 12.3 கோடிக்கு ஏற்ற மாதிரி, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதியை மறுசீரமைப்பு செய்கிறோம் என்று பீகாருக்கு ஏகப்பட்ட தொகுதி போகுது. தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும். எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து! இந்த ஆபத்தை தான் இன்னைக்கு கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்து கொண்டிருக்கிறது, ஸ்டாலின் எதிர்த்து கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்தா ஸ்டாலினை கைது பண்ணுவேன் என்று மிரட்டுகிறது பாஜக. இதை பற்றி வாய் கூட திறப்பதற்கு வக்கற்று திராணியற்று நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்னத்த சொல்றது? மாநில நலன் சார்ந்து பேசி ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ், அவர் மீது எனக்கு நிறைய அரசியல் விமர்சனம் உண்டு. ஆனா கூட்டணியில இருந்தா கூட சில சமயம் மாநில நலன்கள், இந்த மாதிரியான மாநில உரிமை, மாநில சுயாட்சின்னு வந்துச்சுன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் கண்டனம் தெரிவிப்பார். ஆனா இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ், அவருடைய வாரிசு, இன்றைக்கு தந்தையோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பாஜகவின் வழக்குகளுக்கு அஞ்சி பாஜக கூட்டணியில் உட்கார்ந்து இதை பத்தி பேச மறுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பாஜகவாகவே மாறி நிற்கிறது. மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி கட்சி அதிமுகவுடையது, கட்சி அதிமுக தான். ஆனால் முழுக்க முழுக்க இன்றைக்கு பாஜகவாக மாறி நிற்கிறது அப்படிங்கிறதான் பேராகும். அப்ப இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற விட்டுவிடக் கூடாது அப்படின்னு நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க? பாஜக பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அது கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தேவகவுடா முதல்ல கொண்டு வந்தார். ஆனா அன்னைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. தேவகவுடாவை கொண்டு வர வைத்ததும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தான். ஏன்னா தேவகவுடாவை பிரதமராக முன்மொழிந்ததே அன்றைக்கு திமுக. ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு ஒரு நிலையற்ற ஆட்சி சூழல் நரசிம்மராவுக்கு பிறகு ஏற்பட்ட போது தேவகவுடா, ஐக்கிய குஜராத் போன்றவர்கள் வந்த போது அன்றைக்கு தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கு கலைஞர் ஒரு பெரிய அளவுல ஒர்க் பண்ணி தேவகவுடா கொண்டு வந்தாங்க. பட் பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி தனித்த பெரும்பான்மை இல்லாததால அந்த ஆட்சி நீடிக்க முடியல. அன்றைக்கு தேவகவுடாவை வைத்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான முயற்சி அன்றைக்கும் கலைஞர் செய்தார். ஆனால் பெரும்பான்மையில சாத்தியம் இல்லாம போச்சு. மன்மோகன் சிங் அவர்கள் வந்த போது இதே முயற்சியை செய்தோம், ஒன்றுபட்டு நின்று. அன்றைக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தனித்த பெரும்பான்மை இல்ல. இதே பாஜக தான் அன்னைக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கெடுத்து விட்டுச்சு. இப்ப பாஜகவுக்கு பெரும்பான்மை வந்த போது 2023 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல்ல 100 சீட் இருக்குன்னா 33 சீட் கண்டிப்பா பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திருப்பி எதுக்கு கொண்டு வந்து நீங்க இன்னொரு மசோதாவோடு சேர்த்து மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டு வருவதற்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறுத்துவது ஏன் அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒன்று இல்லையா? அப்போ பாஜக நம்மை ரொம்ப தெளிவா என்ன செய்யுது? ஏமாற்றுகிறது. இதை தட்டி கேட்டா ஸ்டாலினை கைது செய்வோம், மிசாவை போன்றது ஒரு சூழல் வர வேண்டுமா என்று கேட்கிறது அப்படின்னு சொன்னா நாம ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணம் இது நண்பர்களே. அதுக்காகத்தான் இதை பேசுறேன். இன்றைக்கு பாஜக அவ்வளவு தூரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நம்மை மிரட்ட தொடங்கி விட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இங்க முதலமைச்சராக இருந்தால் இதெல்லாம் கேட்கவே செய்யாது பாஜக. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவுக்கு ஒரு 10 எம்பிக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த 10 எம்பிக்களும் பாஜகவின் இந்த சட்ட மசோதாவை ஆதரிப்பார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வார்கள். நான் உறுதியா சொல்றேன். ஏனென்றால் இவர்கள் சிஏஏ சட்டத்தை ஆதரித்தவர்கள், இவர்கள் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தவர்கள், இவர்கள் நீட்டிற்கு அனுமதி தந்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக. இந்த அதிமுக இன்றைக்கு தங்களை காத்துக் கொள்வதற்கு, தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காத்துக் கொள்வதற்கு, தாங்கள் ஊழல் செய்த பணத்தை காத்துக் கொள்வதற்கு, காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரண்டர் ஆகி நிற்கிறது. அன்புமணி ராமதாஸ் சரண்டர் ஆகி நிற்கிறார், டிடி விதிநகரன் சரண்டர் ஆகி நிற்கிறார். ஆனா சண்டை செய்து கொண்டிருப்பது திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும், கூட்டணி கட்சிகளும். இந்த சண்டைக்கு நாம
துணை நிக்கலேன்னு சொன்னார். இந்த தேர்தலில் நாம் பாஜகவிற்கு பாடம் புகட்டவில்லை என்று சொன்னார். தமிழ்நாட்டில் 0 பிஜேபி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க தோழர்கள் எல்லாம் சேர்ந்து. 0 பிஜேபி. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெல்லக்கூடாது. பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக ஒரு இடத்தில் கூட வெல்லக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்தான சக்திகள். நான் எழுதி தர்றேன். எதிர்கட்சி வரிசையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட தோழர்கள் எதிர்கட்சி வரிசையில் அமரட்டும். அவர்கள் இனமான உணர்வோடு அரசின் நிர்வாகத்தை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்பும், இடதுசாரிகள் கேள்வி எழுப்புவார்கள், மதிமுக கேள்வி எழுப்பும், காங்கிரஸ் கேள்வி எழுப்பும், இன்ன பிற ஜனநாயக சக்திகள் கேள்வி எழுப்புவார்கள். ஏன்னா எதிர்கட்சி நாட்டுக்கு அவசியம். அதுக்காக சொல்றேன், அஇஅதிமுக எதிர்கட்சியாக கூட வரக்கூடிய அந்த என்ன செய்யுது, அதற்கான தார்மீக உரிமையை, தகுதியை இழந்து நிற்கிறது. தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லி, எனவே இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இப்படி ஒரு மறுசீரமைப்பு நடந்துருச்சுன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தொடங்கி எந்த ஒரு சட்ட திருத்த மசோதா வந்தாலும் எதுக்கும் தென் மாநிலங்களை பற்றி சட்ட செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது பாஜகவுக்கு. 3 ஸ்டேட் போதும். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தேவைப்பட்டா மகாராஷ்டிரா, பீகார் போதும். மத்த எந்த ஸ்டேட்லயும் அவங்க கட்சியை வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த 5 ஸ்டேட்ல மட்டும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த 5 ஸ்டேட்ல ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மதவெறி, இஸ்லாமிய எதிர்ப்பு இதை தூண்டி இந்த 5 ஸ்டேட்ல தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த 5 ஸ்டேட்டை கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்வார்கள். தமிழ்நாட்டிற்கு எதிரான சட்டங்களை அவர்கள் நம் மீது திணிப்பார்கள். அப்ப இது ஒரு பேராபத்து. எனவே அதை தயவு செய்து தெரிந்து நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த தேர்தலில் திமுகவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை நாம் தந்தே தீர வேண்டும். அதுதான் பாஜகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் விடக்கூடிய சம்மட்டி அடியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், அதுவே தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.